இவர்தான் சஞ்சனா. சொந்தமாக ஒரு சின்ன பணக்கடை வைத்து அதையே நம்பி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். 5 வருடங்களுக்கு முன்புதான் இவருக்கு திருமணம் முடிந்தது. ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு சாலை விபத்தில் அவர் திடீரென இறந்து போனார். சஞ்சனாவுக்கு திருமணத்திற்கு முன்பு அப்பா அம்மா வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். திருமணமானவுடன் கணவருடன் இருந்த காலமும் மிகவும் இனிமையாகவே அமைந்தது. கணவர் இருந்தவரை சஞ்சனாவுக்கு எந்த குறையும் இருந்ததில்லை. கடையை பார்த்து கொள்வதும் வீட்டில் குழந்தையை கவனிப்பதும் மட்டுமே அவரின் பொறுப்பாக இருந்தது. கணவர் எப்போதும் மிகவும் அன்பாகவும் புரிதலோடும் நடந்து கொண்டார். ஆனால் விதி விளையாடியது. அந்த விபத்துச் செய்தி காதில் விழுந்ததும் சஞ்சனாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போனார். இருவருக்கும் காதல், திருமணம் என்பதால் சொந்த வீட்டிலும் கணவர் வீட்டிலும் அவருக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை. 2 வீட்டாரும் அவரை ஒதுக்கித்தான் வைத்தனர். இப்போது தனியாக அந்த கடையின் வருமானத்தை வைத்து குழந்தையை பார்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வருகிறார். குழந்தையின் படிப்பு செலவுக்கும் சேமித்து வருகிறார். ஆனால் ஒரு பெரும் பாரம் அவரை வாட்டுகிறது. கணவர் எடுத்த கடன். அந்த கடனை கட்ட முடியாமல் அக்கம் பக்கத்திலிருந்தும் கடன் வாங்கியிருக்கிறார். வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நெருக்கடியாக மாறியது. அந்த நேரத்தில்தான் இறந்த கணவரின் மிக நெருங்கிய நண்பரான சுந்தரம் அவர் வாழ்க்கையில் நிழலாக வந்து சேருகிறார். சுந்தரம் கடந்த 2 வருடங்களாக வெளிநாட்டில் இருந்தாலும் பணம் தேவைப்படும் போதெல்லாம் சஞ்சனாவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். இதனால் சஞ்சனாவுக்கு சுந்தரத்தின் மீது மிகுந்த மரியாதையும் பாசமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் இந்த உறவு எந்தெந்த வழியில் மாறுபோகிறது? சுந்தரம் திரும்பி வந்தவுடன் என்ன நடக்கும்? சுந்தரம் சஞ்சனாவின் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறாரா? அல்லது இந்த உறவில் புதிய சிக்கல்களா காத்திருக்கின்றன? சுந்தரத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் நல்லதொரு குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர். அவரது குடும்பத்தார் வெளிநாட்டில் வசித்து வந்தனர். சுந்தரமும் அங்கேயே தங்கி சொந்தமாக ஒரு வணிகத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் மனதில் ஒரு ஏக்கம், தாய்நாடு, சொந்த மண் மீதான பற்று. அவர் அடிக்கடி சஞ்சனாவிடம் தொலைபேசியில் பேசும்போது, நான் வந்ததும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டுகிறேன் என்று சொல்வதுண்டு. சஞ்சனாவும், நீங்க நல்லவர், உங்களுக்கு நல்ல பொண்ணாத்தான் கிடைக்கும் என்று ஆறுதலாக கூறுவார். சுந்தரமோ, எனக்கு பெரிய ஆசைகள் இல்லை, உன்னை போன்று நல்ல மனம் படைத்தவர் கிடைத்தால் போதும் என்று அடிக்கடி புலம்பிக் கொள்வார். சில மாதங்கள் கழித்து சுந்தரம் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பினார். திரும்பிய உடனேயே சஞ்சனாவை சந்திக்க விரும்பினார். ஏறக்குறைய 2-3 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் முகமுகம் கண்டார்கள். சஞ்சனாவை பார்த்ததும் சுந்தரத்துக்கு ஒரு நிம்மதி. அவர் அதே இளமையோடும் அதே அமைதியான முகச்சாயலோடும் இருந்தார். தெய்வீகமான அந்த தோற்றம் சுந்தரத்தின் மனதை மீண்டும் கவர்ந்தது. சஞ்சனாவிற்கும் சுந்தரத்தின் பேச்சு, நடை, உதவும் குணம் எல்லாமே பிடித்திருந்தது. ஒருநாள் சஞ்சனா சுந்தரத்திடம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை என் மகனின் பிறந்த நாள், நீங்கள் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். பெரிதாக யாரையும் அழைக்கவில்லை, உங்களை மட்டும்தான் என்று அன்போடு சொன்னார். சுந்தரத்துக்கு இதை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சி. அவருடனே குழந்தைக்கு புத்தாடைகளும் சஞ்சனாவுக்கு ஒரு அழகான பட்டுப்புடவையும் மல்லிகை மாலையும் வாங்கி கொண்டு சஞ்சனாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டார். சுந்தரத்தின் இந்த அக்கறையான செய்கை சஞ்சனாவின் மனதில் என்னவிதமான கிளர்ச்சியை ஏற்படுத்தும்? பிறந்தநாள் விருந்தில் சுந்தரத்தின் பார்வையில் என்ன விஷயம் மறைந்திருந்தது? சஞ்சனா அந்த மல்லிகை மாலையை வாங்கிக் கொள்வாரா? பிறந்தநாள் விருந்து நாள் வந்தது. சஞ்சனா வீடு முழுவதும் அலங்கரித்து சுந்தரத்திற்கு விருப்பமான சிக்கன், மட்டன், பலவிதமான கறி வகைகள் சமைத்து வைத்திருந்தார். சுந்தரம் வந்ததும் சிரித்த முகத்துடன் வரவேற்று நிறைய அன்போடு உபசரித்தார். குழந்தைக்கு பரிசுகளை கொடுத்து சுந்தரம் மகிழ்ச்சியாக இருந்தார். உணவுக்கு பிறகு சுந்தரம் அந்த மல்லிகை பூவை எடுத்து சஞ்சனாவின் கைகளில் கொடுத்தார். இதை உன் தலையில் வைத்துக்கொள், உனக்கு நன்றாக இருக்கும் என்றார். சஞ்சனா சற்று தயங்கினார்.
எனக்கு கணவரே இல்லை, நான் ஏன் இவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மெல்ல கேட்டார். சுந்தரம் பதிலுக்குச் சொன்னார், நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள்? வாழ்க்கை நிற்கக்கூடாது. இந்த பூ உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். சஞ்சனா மெல்லச் சிரித்து அந்த மல்லிகை பூவை தலையில் சூட்டிக்கொண்டார். அந்த நேரத்தில் சுந்தரம் மிக மெதுவாக கேட்டார், நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. இந்த குழந்தையின் எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள். இந்த கேள்வி சஞ்சனாவை சற்றே சிந்திக்க வைத்தது. அவர் உடனே சொன்னார், எனக்கு எங்கள் வீட்டிலும் கணவர் வீட்டிலும் ஆதரவு கிடையாது. நான் தனிமரமாக இருக்கிறேன். இது பற்றி எனக்கு எந்த யோசனையும் இல்லை. சுந்தரம் சஞ்சனாவின் இந்த பதிலை கேட்டு அவரது மனதில் இருந்த உண்மையை கொட்டி தள்ளினார். சுந்தரம் என்ன சொன்னார்? அதற்கு சஞ்சனா எப்படி எதிர்வினையாற்றினார்? சுந்தரம் சஞ்சனாவின் மறுமணம் பற்றி முன்வைத்த கேள்விக்கு சஞ்சனா உடனே ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லுமா? அல்லது வேறு ஏதேனும் நிபந்தனைகளை முன்வைப்பாரா? இன்று நிலைமை நன்றாக இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்த போதும் நான் உன்னிடம் சொல்ல வந்த விஷயம் இதுதான். உண்மையில் உன் மீது எனக்கு பிடித்திருக்கிறது. நீ ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சுந்தரம் நிதானமாகச் சொன்னார். சஞ்சனாவுக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்தன. ஆனால் அவர் உடனே மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. என் முடிவை எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரை என் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே முதல் நிபந்தனை. அதற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை என்று திடமாகச் சொன்னார். சுந்தரம் அந்த பதிலில் ஏமாற்றமடையவில்லை. மாறாக அவரது பொறுப்புணர்வை பாராட்டினார். மறுநாள் முதல் சுந்தரம் ஒவ்வொரு நாளும் சஞ்சனாவின் வீட்டிற்கு வரத் தொடங்கினார். வழக்கம் போல சஞ்சனா அவரை சிரித்த முகத்தோடு வரவேற்றார். சுந்தரம் ஒரு நாள் சொன்னார், உன்மேல் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கிறேன் என்று உனக்கு புரியாது. என் நண்பன் இறந்து விட்டான். ஆனால் அவன் மனைவியை பார்க்கும்போது எனக்கு உன்னை பிடித்து விட்டது. நான் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கிறேன். என் அப்பா அம்மா எல்லாரிடமும் உன்னை பற்றி சொல்லியிருக்கிறேன். உங்கள் குழந்தையையும் நானே என்னுடையதாக பார்த்து கொள்வேன். இதை கேட்ட சஞ்சனா சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். பிறகு ஒரு நிபந்தனை வைத்தார். அவர் என்ன நிபந்தனை வைத்தார்? அதை சுந்தரம் ஏற்றுக்கொள்வாரா? அந்த நிபந்தனை எதிர்காலத்தில் பிரச்சனையாக மாறுமா? சஞ்சனாவின் நிபந்தனை சுந்தரத்துக்கு சவாலாக இருக்குமா? அல்லது அவர் அதை மகிழ்ச்சியுடனே ஏற்றுக்கொள்வாரா? சஞ்சனா நிபந்தனையாக வைத்தது இதுதான். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என் மகனை கைவிடக்கூடாது. அவனுக்கும் உங்கள் பாசம் உங்கள் சொந்த குழந்தைக்கு இருப்பது போலவே இருக்க வேண்டும். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேண்டுமானாலும் நான் பெற்றுத்தருகிறேன். ஆனால் என் ஆண் குழந்தை எப்போதும் இந்த வீட்டின் முதல் பிள்ளையாக இருக்க வேண்டும். சுந்தரம் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அது எனக்கு சரிதான். உன் மகன் என் மகனும் கூட. நான் அவனை ஒருபோதும் பாகுபாடு காட்ட மாட்டேன் என்றார். உடனே திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. இருவரும் சட்டப்படியும் சமூகப்படியும் இணைய சம்மதித்தனர். திருமணம் மிக எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தது. அதில் சஞ்சனாவின் மகனும் சுந்தரத்தின் குடும்பத்தாரும் சில நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டனர். திருமணம் முடிந்த முதல் நாள் முதல் சுந்தரம் ஒரு மாற்றத்தையே காட்டினார். பல ஆண்கள் திருமணமான சில நாட்களே மனைவியிடம் மரியாதையை குறைத்து கொள்வார்கள். ஆனால் சுந்தரம் அப்படி இல்லை. அவர் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுத்து சஞ்சனாவையும் 2 குழந்தைகளையும், சஞ்சனாவின் மகனையும் பின்னர் பிறந்த பெண் குழந்தையையும் சுற்றுலா அழைத்துச் செல்வார். வீட்டு வேலைகளில் சஞ்சனாவுக்கு உதவுவார். சுந்தரத்தின் நடத்தை சஞ்சனாவின் மனதில் முன்பொரு நாளும் இல்லாத பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது. சுமார் 3 வருடங்கள் மிக இனிமையாக கடந்தன. அந்த 3 வருடங்களுக்குள் சஞ்சனா ஒரு பெண் குழந்தையையும் பின்னர் ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தார். ஆனால் சுந்தரம் சஞ்சனாவின் முதல் மகனுக்கு காட்டும் பாசம் மற்ற 2 குழந்தைகளுக்கு காட்டுவதை விட 2 மடங்காக இருந்தது. இது சாத்தியமா? சுந்தரத்தின் இந்த அதீத பாசத்திற்கு பின்னால் வேறு காரணம் இருக்கிறதா?
சுந்தரம் சஞ்சனாவின் முதல் மகனுக்கு காட்டும் பாசம் மற்றவர்களை விட அதிகமாக இருப்பதற்கு உண்மையான காரணம் என்ன? அது பின்னர் பிரச்சனையாக மாறுமா? சுந்தரம் சஞ்சனாவின் முதல் கணவரின் நினைவாக அவர் மகனை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்தார். அவனது பள்ளி கட்டணம் முதல் அவனது விளையாட்டு பயிற்சிகள் வரை எதையும் தானே கவனித்துக் கொண்டார். ஆனால் படிப்படியாக நிலைமை மாறத் தொடங்கியது. சுந்தரத்தின் சொந்த குடும்பத்தார், குறிப்பாக அவரது அம்மா, இதை விரும்பவில்லை. நீ உன் சொந்த குழந்தைகளை விட அந்த பிள்ளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்று சண்டையிடத் தொடங்கினார். சுந்தரம் முதலில் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவரது மனதிலும் ஒரு இருவேறு நிலை ஏற்பட்டது. ஒருபுறம் சஞ்சனாவுக்கு கொடுத்த வாக்கு, மறுபுறம் சொந்த குடும்பத்தின் அழுத்தம். சஞ்சனாவோ முதல் மகனுக்கு ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து சுந்தரத்திடம் மெதுவாக விஷயத்தை பேசினார். நீங்கள் எங்கள் 3 பேரையும் சமமாக பார்க்கலாம். அதிகப்படியான பாசமும் ஒரு பிரச்சனைதான் என்று அறிவுரை கூறினார். சுந்தரம் அப்போதுதான் உண்மையை உணர்ந்தார். தான் இறந்த நண்பனுக்கு செய்யும் கடமை உணர்வு தன்னையும் குடும்பத்தையும் எல்லையை தாண்டிச் செல்கிறது. அவர் மெதுவாக மாற முயன்றார். ஆனால் முதல் மகனுக்கு அது புரியவில்லை. அவனுக்கு சுந்தரம்தான் அப்பா. அவனிடமிருந்து பாசத்தை எடுத்துவிட்டால் அவனது உலகமே சிதையும். இந்த சமயத்தில் திடீரென சுந்தரத்துக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. 1 மாதத்தில் புறப்பட வேண்டிய நிலை. சஞ்சனா குழந்தைகளுடன் தனியாக ஆகிவிடுவார். சுந்தரம் என்ன முடிவு எடுப்பார்? குடும்பத்தை அழைத்துச் செல்வதா, தொலைவில் இருந்து பார்த்து கொள்வதா? சுந்தரம் வெளிநாடு செல்ல முடிவெடுத்தால் சஞ்சனாவும் குழந்தைகளும் என்ன செய்வார்கள்? முதல் மகனின் மனநிலை பாதிக்கப்படுமா? சுந்தரத்தின் இருப்பு, இல்லாமை இரண்டுமே குடும்பத்திலும் குழப்பத்தை உருவாக்குமா? சுந்தரம் நீண்ட நேரம் யோசித்தார். அவரால் சஞ்சனாவையும் குழந்தைகளையும் பிரிந்திருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார். அவர் வெளிநாட்டு வேலையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இது அவரது அம்மாவுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. எங்களை விட உனக்கு அவர்கள்தான் முக்கியமா என்று கேட்டுவிட்டு தனியாக பிரிந்து வாழச் சென்று விட்டார். சுந்தரம் மிகவும் வருத்தப்பட்டார். ஆனால் சஞ்சனாவும் குழந்தைகளும் அவரது முதல் பொறுப்பு என உறுதியாக இருந்தார். சஞ்சனாவோ, நீங்கள் உங்கள் அம்மாவை பிரிந்தது சரியல்ல, அவரை சமாதானப்படுத்த நான் உங்களோடு வருகிறேன் என்று முன்வந்தார். சுந்தரம் மறுத்தார். நீங்கள் போனால் அங்கு கேவலமான வார்த்தைகளை கேட்க நேரிடும். எனக்கு அது பிடிக்காது. ஆனால் சஞ்சனா பிடிவாதமாக இருந்தார். 1 வாரம் கழித்து இருவரும் சேர்ந்து சுந்தரத்தின் அம்மா வீட்டிற்கு சென்றனர். 3 குழந்தைகளையும் அழைத்துச் சென்றனர். அங்கு சஞ்சனா மிக பொறுமையாக, மரியாதையாக எல்லாவற்றையும் விளக்கினார். என் முதல் மகனுக்கு சுந்தரம்தான் தந்தை. அவர் அந்த பொறுப்பை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அது நல்லதுதானே என்று கேட்டார். சுந்தரத்தின் அம்மாவின் மனம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இளகியது. இறுதியில், நீங்கள் எல்லோருமே என் பேர குழந்தைகள்தான், நான் தான் தவறாக நினைத்து கொண்டேன் என்று ஒப்புக்கொண்டார். குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இப்போது அந்த வீட்டில் 3 குழந்தைகளும் சமமான பாசத்தோடு வளர்கிறார்கள். சுந்தரமும் சஞ்சனாவும் தாங்கள் எடுத்த முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மறுமணம் என்பது ஒரு சமூக பிணைப்பு மட்டுமல்ல, அது பொறுப்புகள் மற்றும் தியாகங்களின் தொடர்கதை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், 2 குடும்பங்களை இணைப்பது, 2 கதைகளை ஒரு தளத்தில் நிற்பது எளிதானதல்ல. சஞ்சனாவின் பயணம் ஒரு தனிப்பெண்ணின் போராட்டத்தின் மற்றொரு பெயர். ஒரு விபத்துக்கு பின் நொறுங்கிய வாழ்க்கையை பொறுப்பும் புரிதலும் மன்னிப்பும் எப்படி மீண்டும் கட்டியெழுப்பும் என்பதற்கு இக்கதை ஓர் எடுத்துக்காட்டு. உங்களுக்கு பிடித்த மிகப்பெரிய திருப்புமுனை எது? முதல் குழந்தையின் எதிர்காலம் அல்லது சுந்தரத்தின் தியாகம்? சிந்தித்து பாருங்கள்.